ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ரேஷன் கார்டு ஆன்லைன்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போறோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இதில என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரணும். இந்த ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இதில டீட்டெயில்ஸ் நெறைய குடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பார்க்க போறோம், ஸோ அந்த ஃபார்மேட்ட வந்து நம்ம வந்து டச் பண்ணணும். இதில வந்து குடுத்துருக்காங்க பாருங்க, புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு குடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம மின்னணு சேவை இருக்கு. ஸோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பொது மி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில வந்து என்னன்னா, ஃபேமிலியோட ஹெட் ஓகேவா? ஸோ ஃபேமிலியோட ஹெட் என்னவோ அவங்களுடைய நேம் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா குடுத்துக்கணும். ஓகேவா? நீங்க தமிழ்ல குடுத்துறணும். தமிழ்லயும் குடுத்தா இங்கிலீஷ்லயும் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்து இங்கிலீஷ்ல ஃபார்மேட் இருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல வந்து குடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபாதர்ஸ் இல்ல ஹஸ்பண்ட் நேம். நீங்க லேடீஸா இருந்தா ஹஸ்பண்ட் நேம் குடுக்கணும். நீங்க ஜென்ட்ஸா இருந்தா ஃபாதர் நேம் குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்து குடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் வந்து குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் நேம். உங்க ஸ்ட்ரீட் நேம் என்னவோ நீங்க வந்து அது வந்து கிளீனா குடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா? உங்க ஸ்ட்ரீட் நேம்ல உங்க ஊர் இருக்குல்ல, அந்த ஊர வந்து கரெக்ட்டா குடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம பண்ணி காட்டுறோம். ஸோ நீங்க வந்து எல்லாம் கரெக்ட்டா பார்த்துட்டு பார்த்து பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர் பெயர் தமிழில் மட்டும். ஸோ இதில வந்து என்ன குடுத்துருக்காங்க, மேல வந்து நம்ம இங்கிலீஷ்லாம் டைப் பண்ணோம்ல. ஸோ இதில வந்து கம்பல்சரி வந்து தமிழ்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வராது. ஸோ இதில மீறி இங்க வந்து சூஸ் பண்றா மாரி வரும். ஓகேவா? நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாரி ஃபார்மேட் வரும். ஸோ நீங்க வந்து பார்த்து கிளீனா வந்து பண்ணிக்கணும். இல்ல நீங்க வந்து கீபேர்ட வந்து தமிழ் கீபேர்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தமிழ்லயே வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். ஸோ அட்ரஸும் நம்ம வந்து கரெக்ட்டா வந்து இந்த மாரி தான் பண்ணிக்கணும். ஸோ இதில வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில ஃபோட்டோ அப்லோட் குடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, பதிவேற்றம் பிடிப்புன்னு குடுத்துருக்காங்களா? ஸோ இதில வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்க ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிளியரா வந்து எடுத்து முன்கூட்டியே ஃபோன்ல வச்சுக்கங்க. ஓகேவா? இந்த ஃபோன்ல வச்சுக்கிட்டு என்னன்னா, 5 எம்பிக்குள்ள தான் இருக்கணும் அப்டின்றாங்க. 5 எம்பிக்குள்ள இருந்தா தான் இந்த வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகும். இந்த போர்ட்டல் வந்து 5 எம்பிக்கு மேல இருந்ததுன்னா அப்லோட் ஆவாது. ஸோ அது வந்து கிளியரா பார்த்துக்கங்க. 5 எம்பிக்கு மேல இருந்ததுனால அத வந்து கம்ப்ரஸ் பண்ணி பிலோ 5 எம்பிக்குள்ள எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? பதிவேக்கம் குடுத்து பிடிப்பு குடுத்துட்டீங்கன்னா, இப்ப இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிடிப்புன்னா நீங்க வந்து இது வந்து பதிவிறக்கம்னா நீங்க ஆல்ரெடி ஃபோன்ல வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாரி வந்துரும் உங்களுக்கு. நீங்க வந்து ஃபோன்ல வச்சுதுன்னு பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லன்னா பிடிப்புன்னா டைரக்ட்டா வந்து நீங்க வந்து ஃபோன்ல வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். உங்க ஃபோன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து ஃபோன்ல வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபோன்ல எடுத்துட்டு சில பேருக்கு 5 எபிக்கு அபோவ் தான் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஃபோன்ல எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மாவட்டம் குடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்த வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி மாவட்டம்லாம் வரும். நெறைய மாவட்டம்லாம் வரும். நீங்க எந்த மாவட்டம் கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மண்டலம். வட்டம். ஸோ வட்டம் வந்து எந்த வட்டமே நீங்க பார்த்துக்கணும். தாலுகா. வட்டம்னா தாலுகான்னு சொல்லுவோம். ஸோ அதான் டிகேன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வட்டம் என்னமோ நீங்க கரெக்ட்டா குடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிராமம். கிராமத்தில கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கிராமத்தில வந்து கிளியரா எல்லாமே வந்துரும். நீங்க அது வந்து பார்த்து கிளியரா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில வந்து என்னன்னா நம்ம குடுத்துருவோம். ஸோ இதில வந்து நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அஞ்சல் குறியீடு. போஸ்டல் இருக்குல்ல, அந்த போஸ்டலுடைய உங்களுக்கு வந்து கொரியர் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க பார்த்து குடுத்துக்கணும். ஓகேவா? அஸ் பர் எக்ஸாம்பிள் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? இதில வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் வந்து இதில குடுத்துக்கணும். இந்த ஓகேவா? கைபேசி இருக்குல்ல, அந்த ஃபோன் நம்பர் குடுத்துக்கணும். ஃபோன் நம்பர் வந்து இப்ப எது ஆக்டிவ்ல இருக்கோ, நீங்க எப்போ ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ, அந்த ஃபோன் நம்பர் வந்து குடுத்துக்கங்க. ஓடிபி நெக்ஸ்ட் வந்து ஓடிபி உருவாக்குன்னு இருக்கு. அந்த ஓடிபி உருவாக்குன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் குடுத்தீங்களோ, அதுக்கு வந்து ஓடிபி ஜெனரேட் ஆகி வரும். அந்த ஓடிபிய என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து தொலைபேசி எண் குடுத்துருக்காங்க. அதே ஃபோன் நம்பரும் குடுக்கலாம். இல்ல ஆல்டர்னேட் நம்பர் குடுக்கலாம். லேண்ட்லைன் குடுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். அது வந்து குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரி வேணுனா உங்களுடைய மெயில் ஐடி தான். ஸோ மெயில் ஐடி குடுத்தாலும் குடுக்கலனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி குடுத்தா உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குடும்ப உறுப்பினர்கள் விபரம். முதலில் குடும்ப தலைவரின் விவரம் சேர்க்கவும். இங்க வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர்ல. உறுப்பினர்களை சேர்க்க. ஸோ இந்த ஃபார்மேட்ட வந்து நம்ம டச் பண்ணணும். இந்த ஃபார்மேட்ட டச் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள பாப்பப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப் பாப்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேமு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அங்க குடுத்ததுனால இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து தலைவருடைய பேர் வந்துருச்சு. இங்க வந்து டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ற மாரி வரும். நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த்தோ குடுத்துக்கணும். இங்க இயர் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இயர் வந்து வரும். ஓகேவா? அந்த இயர வந்து பார்த்து கிளியரா வந்து நீங்க குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாலினம். இது வந்து ஆணா, பெண்ணா அப்படின்ற மாரி இருக்கும். நீங்க வந்து ஆணா, பெண்ணா அது கரெக்ட்டா வந்து குடுத்துக்கணும். ஓகேவா? குடும்பத் தலைவருக்கு தலைவர் குடுத்தீங்கன்னா, ஆண் தான் குடுக்கணும். தலைவி குடுத்தா பெண் குடுக்கணும். ஸோ அது வந்து கிளியரா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய தே தேசிய இனம். ஸோ இந்தியன் தான் குடுத்துக்கணும். நம்ம வந்து உறவுமுறை இப்படி குடுத்துட்டு போனோம்னா, நெக்ஸ்ட் வந்து உறவுமுறைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ ஒரு ஃபார்மேட் இருக்கும்.
நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படின்னு அது எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ அது இல்லைன்னு ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இதில் வந்து வாக்காளர் எண்ணை அட்டைன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இது வந்து ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நம்ம கிளியராக வந்து பார்த்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மொழி, ஓகேவா, மொழியை தேர்ந்தெடுத்துன்னு பார்த்தா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பப்ளிக்கா ஸ்டூடெண்ட்டா நம்ம வந்து பப்ளிக்ன்ட்டு கொடுத்துக்கணும். ஓகேவா. தொழில், ஓகேவா, தொழில் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த தொழிலுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயா, பிரைவேட் எம்ப்ளாயா, ப்ரொஃபஷனலா, பப்ளிக்கா, ஸ்டூடெண்ட்டா, அதர்ஸான்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பப்ளிக்குன்னா ப்ரைவேட்டுன்னே கொடுத்துக்கணும். ஓகேவா, அந்த ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத வருமானம், ஓகேவா, மாத வருமானம் ரூபாயில்னு கொடுத்துருக்காங்க. மாத வருமானம் ரூபாயில்னு கொடுத்துருக்காங்கன்னா மாத வருமானம் எவ்வளவோ நம்ம அதை வந்து பார்த்து கிளியராக வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 50,000 வந்து கொடுத்துருக்கோம். மாத வருமானம் இயர்லி கேட்கலாம், மாதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தா கிளியராக கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து வகை, இந்த வகையை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து மாற்றுத்திறனாளி, இதில் வந்து மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கு கார்டு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கார்டு வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஆவணங்கள், இந்த மற்ற ஆவணங்கள் தேர்ந்தெடுக்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் அட்டை கம்பல்சரி கேட்டிருக்காங்க. டிஃபால்ட்டாகவே ஆதார் அட்டைனா இருக்குது, நம்ம ஆதார் அட்டை கொடுத்துக்கணும். ஆதார் அட்டை பதிவிறக்கவும் இங்கே வந்து சூஸ் த ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த சூஸ் த ஃபைல் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோன் கேலரியில் போய்டும். நீங்கள் எங்கே ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களோ அது வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வயதுக்கு மேற்பட்டவருக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடுவோம். சப்போஸ் உங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்களா, நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு பிலோ 5 இயர்ஸுக்கு தேவையில்லை, அபோவ் 5 இயர்ஸுக்கு கம்பல்சரி இங்கே கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொடுத்துட்டு இந்த உறுப்பினர் விவரம் சேமிக்க இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரத்து செய்யுங்கன்னா கேன்சல் ஆகிடும், நீங்கள் டைப் பண்ணதில் வேஸ்ட் ஆகிடும். எல்லாத்தையும் 1க்கு 2 முறையாக செக் பண்ணிவிட்டு இங்கே உறுப்பினர் சேர்க்கவும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் தான் பண்ணி காமிச்சோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபார்மெட் வரும். இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட்டில் வந்து நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகேவா, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் அது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா அட்டை தேர்வுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுக்குள்ள இந்த தேர்ந்தெடுக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு எந்த ரேஷன் கார்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3 ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. நோ காம்பவுண்டரி கார்டு கட்டணமில்லாத அட்டைன்னு வந்து ரைஸு கார்டுன்னு கொடுத்துருக்காங்க, சுகர் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க, மற்றவை நீங்கள் வந்து ரைஸ் கார்டே கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்து கிளீனாக இதில் வந்து குடியிருப்பு சான்றிதழ் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா டிஃபால்ட்டாகவே இதில் வந்துடும். உங்களுக்கு ஆதார் கார்டு, மின்சார கார்டு, வங்கி வங்கி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அது நீங்கள் வந்து எரிவாயு நுகர்வு அட்டை, இது வந்து கேஸ் அட்டை, இங்கே கேஸ் வந்து கார்டு இருக்குல்ல, கேஸ் கார்டு, அந்த கார்டு இருக்கணும். சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, அந்த சொந்த வீடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சொத்து வரி வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வச்சுருப்பீங்களா, ஸோ அது வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாடகை ஒப்பந்தம், ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இது குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுங்கின அட்டை, அதுக்கு வந்து குடிசை மாற்று வாரியத்துக்கு அட்டை கொடுத்துருப்பாங்களா, அது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து தொலைபேசி கட்டணம், ஓகேவா, இது வந்து ஃபோன் பில்லு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து வாக்காளர் அட்டை, ஓட்டர் ஐடி இருக்குல்ல அது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பல்சரி வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுக்கு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆதார் கார்டுன்னு வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 1 எம்பிக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா, ஸோ அந்த ஆதார் கார்டும் கம்பல்சரி இருக்கணும். இதில் வந்து சில பேர் நீங்கள் ஆதார் கார்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, இதில் வந்து இப்போ ரீசெண்டாகவே நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட்னு தான் காமிச்சிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டாங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் சரியாக இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு ஃபார்மெட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்னென்னா கம்பல்சரி வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்கணும், இல்லை இபி பில்லு கொடுத்துருக்கணும், நுகர்வோர் கேஸ் பில் வச்சுருப்பீங்களா, கேஸ் பில் அது வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் சொந்த வீடு கொடுக்கணும், இல்லைனா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஓகேவா. இது வந்து கிளியராக இருக்கணும். ஆதார் கார்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இபி பில்லு நீங்கள் ஓனர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏன்னா ரெண்டலில் இருக்கீங்களா, ஸோ அது இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் அட்டை வச்சுருப்பீங்களா, எல்லார் வீட்லேயும் கேஸ் இருக்குது, கேஸு வந்து பாஸ்புக், அந்த கேஸோட பாஸ்புக்கு வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து மர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 எம்பிக்குள்ளே வந்து பிடிஎஃபாக வந்து மர்ஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து சூஸ் த ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலில் வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் ஃபோல்டரில் போய்டும். நீங்கள் டெஸ்க்டாப் வச்சுருந்தாலும் டெஸ்க்டாப் மொபைலில் போனால் எதில் வச்சுக்கிங்க பார்த்துட்டு நீங்கள் பதிவேற்பு வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஆகும். ஸோ இதில வந்து என்னன்னா, நீங்க வந்து எண்ணெய் நிறுவனம் என்ன இந்த தேர்ந்தெடுத்துன்னு குடுத்துருக்காங்கல்ல, நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது வந்து கரெக்ட்டா குடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டா வந்து 1 அந்த 2 1 வந்து 2 1 கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா? 2 கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா? 1 கனெக்ஷன் இருந்தா 1 கனெக்ஷன் வந்து டீட்டெயில்ஸ் குடுக்கணும். 2 கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா 2 கனெக்ஷன் வந்து குடுத்துக்கணும். ஸோ இது எல்பிஜியோட நுகர்வோர் எண்ணெய். இது வந்து நம்பர் வந்து குடுத்துக்கணும். ஓகேவா? இந்த நம்பர் வந்து நீங்க வந்து கிளியரா பார்த்து குடுத்துக்கணும். இது வந்து எரிவாயு நிறுவனத்தின் நேம் இது ஓகேங்களா? இது நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஹெச்பி கேஸா, இந்தியன் கேஸா, பாரத் பெட்ரோலியமா, சூப்பர் கேஸா, இந்த மாரிலாம் இருக்குல்ல, நீங்க வந்து அந்த மாரி வந்து பார்த்து கிளீனா வந்து குடுத்துக்கணும். அது வந்து கிளியரா குடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் எண்ணிக்கை 1 வச்சுக்கிறீங்களா? 2 வச்சுக்கிறீங்களா? அந்த மாரி வந்து குடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 சிலிண்டர் இருந்தா, இந்த 2 சிலிண்டர் கரெக்ட்டா குடுத்துக்கங்க. இது வந்து உறுதிப்படுத்துதல். ஓகேவா? இது வந்து உறுதிப்படுத்தல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு செய்கன்னு இருக்குல்ல, உடனடியா நீங்க வந்து பதிவு செய்யணும்னா, சேவ் பண்ணக்கூடாது. நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியரா 1க்கு 2 வாட்டி கிளியரா வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க என்னென்ன குடுத்துருக்கீங்க, எல்லாமே வந்து கிளியரா வந்து பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சப்மிட்மென்ட் குடுக்கணும். ஓகேவா? சப்மிட்மென்ட் குடுத்து நீங்க பதிவு செய்கிறதுக்கு இங்க வந்து பதிவு செய்கன்னு குடுத்துறணும். ஓகேவா? நீங்க எல்லாமே டீட்டெயிலா பார்த்து பதிவு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மென்ட் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அக்னாலஜ்மென்ட் நம்பர் ஒண்ணு குடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டு, மறுபடியும் இந்த வெப்சைட்லயே வந்துட்டு மின்னணு அட்டை என விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்குல்ல, இது வந்து ஸ்டேட்டஸ வந்து செக் பண்ணியிருக்கு. நீங்க வந்து அக்னாலஜ்மென்ட் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த அக்னாலஜ்மென்ட் நம்பர வந்து நீங்க வந்து இதில வந்து கரெக்ட்டா குடுக்கணும். ஓகேவா? இதில வந்து குடுத்துருவாங்க குறிப்பு எண். அதில வந்து குறிப்பு எண் குடுப்பாங்க. அக்னாலஜ்மென்ட் நம்பர். இந்த நம்பர வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கணும். இந்த கரெக்ட்டா நம்பர் நீங்க வந்து வச்சிருப்பீங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா, இதில வந்து குடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பதிவு செய்க. நீங்க வந்து ஓகே சேவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா காட்டும். அப்லோட்ல இருக்கா, என்ன ப்ராசஸிங்ல இருக்கு, அடுத்த ஸ்டேஜ் என்ன? இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட்ல வந்து செக் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீசர் வந்து செக் பண்ணிட்டு, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து எல்லாமே கிளியரா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர்ல வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்துரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.